பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு தேவ ராஜ்யத்தின் அமைப்பு சட்டம். The Constitution of the Kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அமைப்பு சட்டத்தை குறித்து ஒரு நிர்வாகத்தில் சட்டம் என்று ஒன்று இராவிட்டால் ஒழுங்கு என்று ஒன்று இராது. சட்டங்கள் தான் ஒரு நிர்வாகத்தை ஆளுகை செய்கிறது. சட்டத்திட்டங்கள் என்பது இல்லாவிட்டால் ஏனோ தானே என்று வாழ்க்கை மாறிவிடும். சட்டங்கள் நிலைதடி மாறி போனால் சத்தியம் சிறைவிட்டு போகும் என்று இந்த நாளில் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த சவுத் இந்தியா அசம்பிளிஸ் ஆஃப் காட். அந்த சட்டத்தின்படியே தான் எங்கள் சபையை நிர்வாகத்தில் கொண்டு வருவோம். சட்டத்திற்கு எதிராக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உங்கள் போதகருக்கு நீடிக்க முடியாது. We are bound by the law of assemblies of God. ஆகவே அசம்பிளிஸ் ஆஃப் காடுடைய சட்டத்திட்டங்களை மதிக்கிற வரையிலும் தான் நான் அசம்பிளிஸ் காட் போதகராக இருக்க முடியும். என்னால் இதை மதிக்க முடியாது என்று நான் எப்போது எண்ணுகிறேனோ அதன் பிறகு நான் இதில் நீடிக்கக்கூடாது. அதுதான் சட்டத்தின் ஒழுங்கு. இந்திய தேச சட்டத்தை நாம் பார்ப்போமானால் அதில் சட்டத்தின் ஆரம்பம் preamble of the constitution அது இவ்விதமாக சொல்கிறது. We the people of India have solemnly resolved to constitute India a sovereign, socialist, secular, democratic republic and to secure to all its citizens justice, liberty, equality and fraternity. இதுதான் சட்டத்தினுடைய ஆரம்பம். இந்திய அரசியல் சாசனம் நமக்கு சொல்லுகிறது இந்தியா என்பது ஒரு வல்லமை உள்ள ஒரு சோசலிஸ்ட் மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு. இதன் மக்கள் யாவருக்கும் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இவையெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது சட்டத்தின் ஆரம்பம். இதற்கு விரோதமாக ஏதேனும் ஒன்று நாட்டில் நடக்குமானால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த அடிப்படை உரிமைகளை மீறி ஏதேனும் ஒரு ஸ்தாபனம் இயங்குமானால் அதன் மீது இந்திய அரசியல் சாசனத்தின்படி சட்ட மீறுதல் என்று கணக்கிடப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். பிரியமானவர்களே, கர்த்தரும் நமக்கு ஒரு அமைப்பு சட்டத்தை தந்திருக்கிறார். அவருடைய பரலோக ராஜ்யத்திற்காக ஒரு அமைப்பு சட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அமைப்பு சட்டத்தை வாசிக்கும் போது ரெண்டு காரியம், அவர் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன், அது ப்ரிவிலேஜஸ், நம்முடைய உரிமைகள், நம்முடைய கடமைகள் ரெண்டையும் பார்க்கிறோம். அல்லது நம்முடைய சிலாக்கியங்களும் நம்முடைய கடமைகள் எப்படியோ அதில் இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். நமக்குள்ள உரிமைகள் என்ன, நம்முடைய கடமைகள் என்ன என்பதை சட்டங்கள் நமக்கு சொல்லுகின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாசரேத்து ஊரிலே தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது வனாந்தரத்தின் சத்தமாக ஒரு சத்தமானது கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அது என்ன சத்தம் என்றால் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். இப்போது ஒரு ராஜ்யத்தை குறித்து பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறான் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் இந்த பிரசங்கத்தை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டி தான் பிரசங்கம் பண்ணினான். மனம் திரும்புவதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணினான்.
அந்த வழி இயேசு கிறிஸ்து தான் என்பதை சுட்டிக்காட்டி அவன் பிரசங்கம் பண்ணினான். மனம் திரும்புவதற்கு வேறு வழிகளை சொல்லாதபடி இயேசுவை சுட்டிக்காட்டி எப்படி மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதற்கு வழி இவர்தான் என்று இயேசுவை சுட்டிக்காட்டுகிறார். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 35-36 வசனங்கள். 35-36. மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை சுட்டி காட்டினார். மனம் திரும்புவதற்குள்ள வழி இவர்தான். இவரை ஏற்றுக்கொண்டால் உனக்கு மனம் திரும்புதல் உண்டாகும், ரட்சிப்பு உனக்கு உண்டாகும், நீ தேவனது ராஜ்யத்தை போய் சேர்வா என்று யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணினான். இந்த பிரசங்கத்தை பண்ணுவதற்கு யோவான் ஸ்நானகனுக்கு அற்புதங்கள் தேவையில்லை. இயேசுவை சுட்டி காட்டுவதற்கு, இயேசுவின் பலியை சுட்டி காட்டுவதற்கு அவனுக்கு அற்புதம் தேவையில்லை. ஆகையினால் யோவான் எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. இப்பொழுது யோவான் சிறைப்பட்டு போனான். யோவான் ஏரோது அரண்மனையிலே சிறைப்பட்டு கிடப்பதை அறிந்ததும் இயேசு தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு கப்பர்நகூமுக்கு வந்தார். நாசரேத்து ஊரை விட்டு கப்பர்நகூமாக கலிலியா பகுதிக்கு வந்து அங்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார். யோவான் எந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தானோ அதே சுவிசேஷத்தை தான் அவர் பிரசங்கம் பண்ணினார். நீ மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவர் பிரசங்கம் பண்ணினார். கப்பர்நகூம் என்பது முழுவதும் யூதர்கள் உள்ள பட்டணம். ஆகவே இயேசு கிறிஸ்து யூத மதத்தின் மத்தியிலே பிரசங்கம் பண்ணினார். He preached in the center of Judaism. யூத மார்க்கத்தின் மத்தியிலே அவர் தன் பிரசங்கத்தை தொடங்கினார். சுற்றிலுமாக இருக்கிற தன் சொந்த ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் சத்தியத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அருமையானவர்களே, இப்படி அவர் பிரசங்கம் பண்ணும்போது யோவான் ஸ்நானகனை விட அவருக்கு ஒரு அதிகமான ஒரு பாரம் இருக்கிறது. யோவான் ஸ்நானகனுடைய வேலை இயேசுவை சுட்டி காட்டுவதுதான். ஆனால் இயேசுடைய வேலை தன்னை சுட்டி காட்டுவதோடு கூட தன்னை அனுப்பின கர்த்தரையும் சுட்டி காட்ட வேண்டும். நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன் என்பதை அவர் சொல்ல வேண்டும். தன்னுடைய தெய்வீகத்தை அல்ல, தான் அனுப்பப்பட்டது பிதாவினாலே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை யூத ஜனங்களுக்கு சொல்லுகிற கூடுதலான பொறுப்பு இயேசுவுக்கு இருந்தது. யோவான் ஸ்நானகனுக்கு ஒரே ஒரு பொறுப்பு, இயேசுவை சுட்டி காட்டுவது மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை சொல்வதோடு கூட அதிலும் அதிகமாக தான் பிதாவினாலே அனுப்பப்பட்டவர் என்பதையும் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதற்கு அவருக்கு எது தேவையா இருந்தது? அற்புதங்கள் தேவையா இருந்தது. அதனாலே தான் இயேசு அற்புதங்களை செய்தார். எதற்காக அற்புதம் செய்தார்? ஜனங்கள் சுகமடைய வேண்டும் என்பதற்கு மாத்திரமல்ல, தான் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை ஜனங்கள் அறியும்படி. அது ஒரு காலகட்டம் வரையிலும் அற்புதத்தை அதற்காக பயன்படுத்தினார். கவனியுங்கள், அதன் பிறகு அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லவில்லை. தேவன் அற்புதங்களை செய்யும்போது ஒரு காலகட்டம் வரையிலும் எதற்காக செய்தார்? தான் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டேன் என்பதை ஜனங்கள் விளங்கிக் கொள்வதற்காக. அதற்கு பிறகு ஏன் அற்புதம் செய்தார்? உபதேசங்களை ஸ்தாபிப்பதற்கு. அப்படியானால் இயேசு எதற்காகலாம் அற்புதம் செய்தார்? தன்னை தேவன்தான் அனுப்பினார் என்று காட்டுவதற்காகவும் உபதேசங்களை ஜனங்களிடத்தில் ஸ்தாபிப்பதற்காகவும் அவர் அற்புதம் செய்தார். கர்த்தருக்கு சென்ற அடுத்த வாரம் அந்த அற்புதங்களை குறித்து பார்ப்போம். இப்பொழுது ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் சட்டதிட்டங்களை நாம் பார்ப்போம். இப்போது ஏராளமான அற்புதங்களை செய்து கொண்டு கர்த்தர் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 6 வசனம். தன்னை பற்றி முதலாவது சொல்ல வேண்டும். யோவான் தன்னை பற்றி எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. இவர் தன்னை பற்றியே சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமும்
ஜீவனுமாயிருக்கிறேன். என்ன அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஒருவனும் வர முடியாது. ஆகவே பிதாவுக்கு போகிற வழி என்பதை அவர் சொல்வதனாலே அற்புதங்கள் தேவைப்படுகின்றன. அதற்காக அவர் அற்புதங்களை எல்லாம் செய்தார். Because of the power of the message and the attraction of the miracle, multitude followed Jesus. அவருடைய அற்புதத்தின் விளைவாகவும் அவருடைய பிரசங்கத்தின் வல்லமையினாலும் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்தார்கள். ஏராளமான ஜனங்கள் இப்போது அவரை பின்பற்றி வருகிறார்கள். பிரியமானவர்களே, பெரிய கூட்டம் இயேசு கிறிஸ்துவுக்கு. பரிசேயர் சொல்லுகிறார்கள், ஒரு இடத்துல சொல்லுகிறார்கள், இதோ, சொல்ல முடியுமா உங்களாலே, இதோ உலகமே உலகமே அவன் பின்னாலே போறது போல அவ்வளவு திரளான ஜனங்கள் இவர் பின்னாலே போகிறாரே என்று அவர் வருத்தப்பட்டு சொன்னார்கள். அவ்வளவு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது. உலகத்திலேயே பெரிய சபையை உண்டாக்கியிருக்கிறேன் என்று ஆண்டவர் சந்தோஷப்படாதபடி உடனே ஒரு காரியத்தை செய்தார். ஒரு மனிதனாக செய்வதை நிறுத்திவிட்டு உடனே அவர் ஒரு கூட்டத்தை, ஒரு குழுவை உண்டு பண்ணினார். 12 பேரை தெரிந்தெடுத்து இந்த கூட்டத்துக்காக ஏற்படுத்தினார். பிரியமானவர்களை, எப்போதும் நானே செய்வேன், நான் ஒருவனே செய்வேன் என்று எந்த காரியத்திலும் நம்மை மாத்திரம் முன்னிறுத்தக்கூடாது. தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட வரம் பெற்ற தாளந்து உள்ள அநேகர் இருக்கிறபடியினாலே சபையோ சமுதாயமோ குடும்பமோ எல்லாரும் பயன்பட வேண்டும், எல்லாருடைய பிரயாசங்களும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று பெரிய நோக்கத்தோடு செயல்பட வேண்டுமே தவிர நம்மை மாத்திரம் முன்னிறுத்தக்கூடாது. அதிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவுக்கு இந்த உலகத்தை உண்டாக்கிய தேவனுக்கு அந்த திரளான கூட்டத்தை சமாளிக்க முடியாதா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரினாலே அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாதா? அது அல்ல. தான் மனிதனாக செயல்படுவதனாலே நமக்கு முன்மாதிரியாக தனித்து செயல்படாதீர்கள், எப்போது இணைந்து செயல்படுங்கள். உங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், ஒரு கமிட்டி இருக்க வேண்டும் என்று சொல்லி 12 பேர் உள்ள ஒரு நிர்வாக குழு அவர் தெரிந்தெடுத்தார். அந்த நிர்வாக குழு அவருடைய அறிவை விட மிக குறைந்தவர்கள், தவறு செய்கிறவர்கள், தடுமாறி போகிறவர்கள், சத்தியம் தெரியாதவர்கள், சாய்ந்து விடுகிறவர்கள், ஓய்ந்து இருப்பவர்கள், அவர்களையும் கர்த்தர் பயன்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, அந்த தேவ அன்பு, அந்த தேவ நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இப்போது திரளான கூட்டம் அவருக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பார்த்தார். அந்த கூட்டத்தை அப்படியே நிறுத்திவிட்டு அவர் ஒரு மலையின் மேல் ஏறினார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இந்த திரளான கூட்டம் எப்படி வந்தது என்றால், மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். மத்தேயு 4:25-26. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவெங்கும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் அவருக்கு வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அன்று திரளான ஜனங்களை பார்த்து இயேசு சப்பனிகளை நடக்க பண்ணுகிறார், குருடர்களை பார்வையை செய்கிறார்கள், அழைத்து வாருங்கள் என்று சொல்லவில்லை யாரும். அவர்களே கேள்விப்பட்டு பல திசைகளிலிருந்து திரளான கூட்டம் வந்து ஆண்டவருக்கு சுகம் பெற வருகிறார்கள். இந்த திரளான கூட்டத்தை நிறுத்திவிட்டார். சுகம் பெற்ற கூட்டத்தை, தன்னை தேடி வந்த கூட்டத்தை மலை அடிவாரத்தை நிறுத்திவிட்டு மலையிலே ஏறினார். அந்த மலையிலே அவர் 12 பேருக்கு பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அந்த பிரசங்கத்தின் பெயர்தான் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். தேவனது ராஜ்யத்தினுடைய அமைப்பு சட்டத்தையே அந்த மலையிலே நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உருவாக்கினார்.
அந்த அமைப்பு சட்டத்துக்கு நாம் கொடுக்கிற பெயர் என்ன? மலை பிரசங்கம், த சர்வன் ஆன் த மவுண்ட். இந்த மலை பிரசங்கத்தை பொதுமக்களுக்கு கொடுக்கவில்லை. பொதுமக்களுக்கு அது விளங்காது, பொதுமக்களுக்கு அது இல்லை. இன்றைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்பது வெளிநாட்டில் உள்ள பண்டிதர்களுக்காக எழுதப்படவில்லை, மேல்நாட்டு ஞானவான்களுக்காக எழுதப்படவில்லை. அவர்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. இந்தியாவிலே தெருவிலே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு இந்திய அரசியல் சட்டத்திலே உரிமை உண்டு, ஏனென்றால் அவன் இந்தியன். அதுபோல இந்த அமைப்பு சட்டம், இயேசு கிறிஸ்துவினுடைய அமைப்பு சட்டத்தில் உலகத்தாருக்கு பங்கு கிடையாது. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே. This is a constitution for the children of God. தேவனது ராஜ்யத்துக்காக கொடுக்கப்பட்ட இந்த சட்டம் உலகத்துக்கு கொடுக்கப்படவில்லை, அந்த திரளான ஜனங்களுக்கு அல்ல இது கொடுக்கப்பட்டது. இந்த சட்டங்களை முதலாவது கற்றுக்கொண்டது அந்த 12 சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகவே பிரியமானவர்களே, மலை பிரசங்கம் என்பது பொதுமக்களுக்காக எழுதி வைக்கப்பட்டது அல்ல, அது ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக தேவன் எழுதி வைத்த அமைப்பு சட்டம். ஆகவே நீங்கள் அந்த அமைப்பு சட்டத்தை யாருக்கு சொந்தம் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த அமைப்பு சட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் யாராவது இந்திய அரசியல் சாசனத்தை வாசித்திருக்கிறீர்களா? அது கையில் எடுத்து பார்த்தது உண்டா? சரி, நம்முடைய மார்க்கத்தை குறித்து அரசியல் சாசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா? தெருவிலே பிரசங்கம் பண்ணும்போது தடுத்து நிறுத்துகிறார்களே, பயந்து ஓடி வருகிறோமே, காவல்துறையினர் டிராக்ட் கொடுக்காதீர்கள் சொல்கிறார்களே, அது நியாயமா? அப்படி சொல்ல உரிமை உண்டா? அரசியல் சாசனம் நமக்கு தெரியுமா? தெரியாது. உடனே பயந்து போலீஸ்காரனுக்கு சல்யூட் அடித்து, இனி வரமாட்டோம், எங்களை மன்னியுங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் வந்து விடுகிறோம். என் பிரியமான சகோதரி சகோதரி, totally we are unaware of the privileges guaranteed in the Constitution of India. இந்தியாவுடைய சாசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் தெரியாததினாலே மதவாதிகள் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கிற உரிமை, இந்த தேசத்தில் இயேசு ஒருவரே தேவன் என்று பிரசங்கிக்க நமக்கு உரிமை உண்டு. அதை பறிக்க எந்த அரசியல் கட்சிக்கோ எந்த அரசாங்கத்துக்கும் கிடையாது. The Constitution is above the government. அரசாங்கத்துக்கு மேலானது அமைப்பு சட்டம். அதுபோல எல்லா சட்டங்களுக்கும் மேலானது என் தேவனது சட்டம். அந்த சட்டங்களைத்தான் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, how to understand God's constitution, தேவனது அமைப்பு சட்டத்தை எப்படி புரிந்து கொள்வது? முதலாவது வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகள் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் என்ன, அங்கு சொல்லப்பட்ட வாக்கியங்கள் என்ன அறிய வேண்டும். வாக்குத்தத்தம் என்ன, நமக்கு அறிவிப்புகள் என்ன என்றே தெரியவில்லை. அறிவிப்பையே வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்வோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் முதன்மையான மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் என்ற வாக்குத்தத்தம். நாளை பள்ளிக்கூடம் விடுமுறை என்றால் அது அறிவிப்பு. அறிவிப்பை வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டு வாக்குத்தத்தத்தை அறிவிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுபோல வேதத்தில் வாக்குத்தத்தம் என்றால் என்ன, அறிவிப்பு என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது அது அல்ல என்ற பிரசங்கம். நான் உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்லப்போவது, இந்த அரசியல் சாசனத்தை புரிந்து கொள்ள எவ்வளவு ஞானம் தேவையோ அதுபோல தேவனது வார்த்தைகளை அறிந்து கொள்ள நமக்கு ஒரு ஞானம் தேவை. முதலாவது என்ன, அந்த வசனத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வாழ்க்கையில் வசனத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதுதான் வசனத்துக்கு பயன்படுத்துவது. பிரியமானவர்களே, ரயில்வேயில் ஒரு வேலை காலியாக இருக்கிறது. இந்த வேலைக்கு மனு போடுங்கள் என்று அறிவிப்பு பார்க்கிறோம். உடனே வருகிறது, எந்த மனு போட்டாலும் கிடைக்காது, இந்த அதிகாரிக்கு இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும். உடனே பக்கத்தில் உள்ள சொல்கிறார்கள், பரவாயில்லை,
நீங்கள் பணம் கொடுத்து வாங்க. இந்த காலத்தில் பணம் கொடுக்காமல், லஞ்சம் கொடுக்காமல் வேலையே கிடைக்காது. உடனே ஒருவர் சொல்லுவார், எதற்கும் பாஸ்டரிடத்தில் கேட்போம். வேண்டாம் வேண்டாம், நல்ல காரியத்துக்கு அங்கே போக வேண்டாம், நாமாவே செய்வோம். வேலை கிடைத்த பிறகு தசம பாகத்தை கொண்டு போய் கொடுப்போம், எல்லாம் சரியாகிவிடும். என் பிரியமான சகோதரனே, லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கலாமா என்று சொல்லும் பொழுது சாஸ்திரம் என்ன சொல்கிறது? பரிதானம் கொடுப்பதும் பரிதானம் வாங்குவதும் குற்றம். அப்படியானால் என்ன செய்யக்கூடாது என்று வசனம் சொல்கிறது? பரிதானம் கொடுக்கக்கூடாது என்று. அப்படியானால் பரிதானம் கொடுக்கக்கூடாது என்பதை அவன் கற்றுக்கொள்கிறான். உடனே சொல்கிறான், நான் பணம் தர மாட்டேன் என்று. உடனே அவனுக்கு ரயிலிருந்து ஒரு பதில் வருகிறது, ஆசையாய் பிரித்து பார்க்கும். We regret to inform you at present there is no vacancy. If another opportunity presents itself, we will consider you. வழக்கமாக வர்ற மாதிரி வந்துடுச்சு. உடனே நான் அப்போவே சொன்னேன் தெரியுமா, இந்த பாஸ்டர்கிட்ட போகாதன்னு சொன்னேன். உள்ளதை கெடுத்தாரா? அதுதான் அவர்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் பரலோகத்தை குறித்து. ஏசு எப்போ வருவார், 2ஆம் வருகை எப்படி, 3ஆம் வருகையும் உண்டா, இதெல்லாம் அவர்கிட்ட கேட்கணும். இந்த வேலை வாய்ப்பு இதெல்லாம் நம்ம மூளையை உபயோகிக்கணும். பிரியமானவனே, இவன் சொல்கிறான், நான் கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தியதினாலே என் வாழ்க்கையில் ஒரு பலி செலுத்தி விட்டேன், என் வேலையை நான் இழந்து விட்டேன். There is a sacrifice for the word of God. வேத வசனத்துக்காக நான் பலி செலுத்தினேன். வேத வசனத்துக்காக பலி செலுத்தினாயா? அதனால் என்ன லாபம்? ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பிரியமானவர்களே, இப்பொழுது வேதம் சொல்கிற வார்த்தையின்படியே நீங்கள் நடந்து கொண்டபடியினால் ஒரு பலியை செலுத்தி இருக்கிறீர்கள். என்ன பலி? வேலையை பெறாமல் போய்விட்டீர்கள், ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது, வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் தியாகமாய் விட்டு விட்டீர்கள். காரணம், அது ஜீவ பலி, அது வசனத்துக்காக நீங்கள் செய்த ஜீவ பலி. உலகம் சொல்கிறது புத்திரமான மனிதனே, கர்த்தர் சொல்கிறார் புத்தி உள்ள ஆராதனையை செய்தவனே என்று. தேவ சமூகம் சொல் புத்தி உள்ள ஆராதனை. பணத்திற்காக, வேலைக்காக வேத வசனத்தை விட்டு விலகுகிற மதிகேட்டிலிருந்து நீ தப்பிவிட்டாய் என்று வேதம் மெச்சிக் கொள்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இப்படித்தான் நாம் வேதத்தை மதிக்க வேண்டும். வேத சட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் இப்படி அனுசரிப்பது தான் வேதத்தை புரிந்து கொள்வது. அருமையானவர்களே, இந்தியாவில் மிகப்பெரிய தலைவராக கருதப்படுகிறவர் காந்தியடிகள். காந்தியடிகள் சத்தியத்தின் சோதனை என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த காந்தியடிகள் அதிலே சொல்லி இருக்கிற வார்த்தை என்னவென்றால், ஐ லவ் தி சர்மன் ஆன் தி மவுண்ட். மலை பிரசங்கத்தை நான் மிக நேசிக்கிறேன். தட்ஸ் எனஃப். எனக்கு மலை பிரசங்கம் தேவையே தவிர எது தேவையில்லை? இயேசு தேவையில்லை. மலை பிரசங்கத்தை சொன்னவர் எனக்கு தேவையில்லை. ஒரு கடையில் போய் தலைவலிக்கு ஒரு மருந்து வாங்குகிறோம், மருந்தின் பெயரை சொல்லி வாங்குகிறோம். அதை கண்டுபிடித்தவர் யார் என்று தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கம்பெனி யார் என்று தெரிய வேண்டியது இல்லை. நாம் மருந்தை போட்டால் சுகமாகிறோம். அதுபோல இது யார் பேசினால் யார் கொடுத்தால் எனக்கு தேவையில்லை. மலை பிரசங்கம் மிக அருமையாக இருக்கிறது, இந்த வார்த்தைகள் எனக்கு போதும் என்றார். பிரியமானவர்களே, அவரை பொறுத்தவரையிலும் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் அ குட் டீச்சர். காந்தியடிகளை பொறுத்தவரையிலும் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல போதகர். அந்த போதகருடைய வார்த்தைகளை அவளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவை ரபி என்று அழைத்தார்கள். ரபி என்றால் என்ன அர்த்தம்? போதகரே. ரபுனி என்று அழைத்தார்கள். என்ன அர்த்தம்? பெரிய போதகரே என்று அர்த்தம். இப்படியெல்லாம் அவரை அழைப்பதற்கு முன்பு அவரை இரட்சகர் என்ற உறவுக்குள்ளே நாம் தெரிந்திருக்க வேண்டும். போதகர் என்று அழைப்பதற்கு உறவு தேவையில்லை.
இரட்சகர் என்பதற்கு உறவு தேவை. அவருக்குள் பிறந்தால் தான் நாம் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை போதகராக நாம் தெரிந்தெடுத்தால் நமக்கு நஷ்டம். அது சரியான தெரிந்தெடுப்பு அல்ல. ஆகவே மலைப்பிரசங்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும்? மலைப்பிரசங்கம் செய்த இயேசுவை நமது இரட்சகராக தெரிந்திருக்க வேண்டும். என்ன அர்த்தம்? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் மலைப்பிரசங்கம் சொந்தமாகும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மலைப்பிரசங்கம் சொந்தம் அல்ல. ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்களா? அப்படி எடுத்திருக்கிறவர்கள் தயவு செய்து உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த அனுபவத்துக்குள் வராதவர்கள் இருப்பீர்களானால் தயவு செய்து உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். இந்த அனுபவத்துக்குள் வராதவர்கள், ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இருப்பீர்களானால் நீங்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். நீங்கள் சீக்கிரமாக நல்ல முடிவுக்கு வாருங்கள். ஏனென்றால் இந்த அனுபவத்துக்குள் வராவிட்டால் இன்றைக்கு இந்த பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயன்பட்டு இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் முதலாவது இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவர் சுகம் கொடுப்பதனாலோ அவர்களுக்கு பெரிய பெரிய பிரசங்கங்கள் செய்வதனாலோ எந்த பயனும் இல்லை. ஆகவே முதலாவது ஜனங்களை நடத்த வேண்டியது ரட்சிப்பில். அதனால தான் மலையில் கொண்டு போய் இந்த சாசனத்தை உருவாக்கி சீசலுக்கு கொடுத்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் என்றார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட சபைக்கு இந்த வார்த்தைகளை சொல்கிறோம். முதலாவது அரசியல் சாசனத்தை போல இந்த தேவனுடைய சாசனத்தை பார்க்கும் பொழுது இது முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. உலகம் சொல்கிற தத்துவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சாசனம் உலகம் சொல்லும் நீ எப்படியும் வாழலாம். இன்னைக்கு சொல்வார்கள், பொய் சொல்லாமல் எப்படி வாழ முடியும்? பொய் சொல்லாதே, பொய் சொல்லாதே என்று சொல்ல யார் தான் பொய் சொல்லாமல் இருக்கிறார்கள்? பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. அது பொய் சொன்னால் அதெல்லாம் பெரிய பாவம் அல்ல. நான் கொலையா செய்கிறேன். பிரியமானவர்களே, that is the world's philosophy. அது உலக தத்துவம். பொய்யே சொல்லக்கூடாது என்பது தான் வேதம் பேசுகிறார். ஆகவே உலகத்தினுடைய காரியத்திற்கும் தேவனுடைய காரியத்துக்கும் பலத்த வித்தியாசம். உலகம் எந்த பாவத்தையும் சகித்து போதும். அவருக்கு 2 மனைவி, அதனால் என்ன? அவர் தானே காப்பாற்றுகிறார். பிரியமானவர்களே, பாவத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை ஒத்துக்கொள்கிற உலகம். ஆகவே உலகம் சொல்கிறதற்கும் தேவன் சொல்வதற்கும் மிகுந்த வித்தியாசம் இருக்கிறார். அன்றைய உலகத்தில் இயேசுவை சுற்றிலுமாய் இருந்த ரோம அரசாங்கம். அந்த ரோம அரசாங்கத்தின் கீழே இருந்த ஜனங்கள் யூத ஜனங்கள். இந்த யூத ஜனங்களிடத்தில் ரோமருடைய பழக்க வழக்கங்களும் இருக்கின்றன. அங்கு ரோமர்களும் இருக்கிறார்கள். ரோமர்களும் யூதர்களும் மிக தலைக்கணம் பிடித்தவர், அரகன் பீப்புள். உலகத்திலேயே மிக தலைக்கர்வமுள்ள ஒரு இனம் எது என்றால் யூதர்கள். ரொம்ப பெருமை, ஹாட்டினஸ். தங்களை தவிர பரிசுத்தம் யாரும் இல்லை, தங்களைப் போல உயர்ந்த ஜாதி யாரும் இல்லை, தங்களைப் போல ஒருவரும் இல்லை என்று ஜாதி பெருமை, நிறப்பெருமை, இனப்பெருமை, கலாச்சார பெருமை, நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம் என்ற பெருமை, இவையெல்லாம் நிறைந்த ஒரு இனம்தான் யூதர்கள். அதுபோல ரோமர்களுக்கும் மிகப்பெரிய பெருமை இருந்தது. இந்த பெருமை மிக்க சந்ததிக்குத்தான் தேவன் ஒரு வார்த்தையை கொண்டு வருகிறார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அருமையானவர்களே, இப்போது நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் இந்த ஆலயத்துக்கு நாங்கள் சொந்தமானவர்கள், இந்த மரத்தினுடைய சடங்குகள் எல்லாம் நாங்கள் தான் செய்ய வேண்டும், இந்த வேதத்தை நாங்கள் தான் அறிந்திருக்கிறோம், இப்படி எல்லாம் பெருமை உள்ளவர்களாக இருக்கும்போது இயேசு சொல்லுகிறார்,
ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்ன அர்த்தம்? ஆவியில் எளிமை என்பது என்ன? தன்னை வெறுமையாய் பார்க்கிற கிறிஸ்தவன் தேவ சமூகத்தில் தன்னை வெறுமையாய் பார்க்க வேண்டும். எனக்கென்று எதுவும் இல்லை ஆண்டவரே, என்னுடைய ஒரே சொத்து நீர்தான். நான் இந்த உலகத்தில் வாழ்வது உம்முடைய கிருபை. இதுதான் எம்ப்டினஸ், இதுதான் ஒரு மனிதனுடைய வெறுமை. பிரியமானவர்களே, நீங்கள் அதை உணர்கிறீர்களா? என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய அறிவு என்று எந்த கிறிஸ்தவன் சொல்கிறானோ அவனிடத்தில் ஆவியில் எளிமை இல்லை. எல்லாம் அவர் கிருபை, எல்லாம் அவர் தந்தது, எல்லாம் அவர் நாமத்தின் மகிமை என்று யார் கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்படைத்து அர்ப்பணித்து ஜீவிக்கிறானோ அவன்தான் ஆவியில் எளிமை உள்ளவன். பிரியமானவர்களில் நாம் எப்படி ஜீவிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் எவைகளையெல்லாம் எடுத்து பெருமை பாராட்டுகிறோம். என்னை போல பேச முடியுமா, என்னை போல எழுத முடியுமா என்று எத்தனை காரியத்திலே நாம் பெருமைப்படுகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் அழகாக இருந்தால் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இந்த அழகு உங்களுக்கு தங்கியிருப்பது அவருடைய கிருபை. உங்களை இப்படி படைத்தது தேவன். ஆகவே எந்த காரியத்திற்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் அருமையானவர்களே. ஆகையினால் பரிசுத்த பவுல் இவ்விதமாய் சொல்கிற 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3:5 இவ்விதமாக சொல்லுகிறது. எங்களாலே ஒன்றை செய்ய முடியும் என்பதற்கு எந்த தகுதியும் எனக்கு கிடையாது. ஆகவே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய தகுதி எங்களாலே உண்டானது அல்ல. எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. வசனத்தை வாசியுங்கள். எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அது தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த அமைப்பு சட்டத்தில் உள்ள இந்த வார்த்தை ரோமானியர்கள் யூதருடைய பெருமையான கழுத்தை பிடித்து நெருக்கி உடைத்து போடுகிறது. அவருடைய வணங்கா கழுத்துக்களை இந்த வசனம் பிடிக்கிறது. உங்களுக்கு என்ன தகுதி, நீங்கள் பெருமைப்படுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? எல்லாம் கர்த்தருடைய கிருபை என்று அந்த வசனம் நம்முடைய கழுத்தை பிடிக்கிறது, நம்மையும் பிடிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆகியனா தேவ சமூகத்தில் நாம் ஒன்றுமில்லை என்பதை உணர வேண்டும். அப்பொழுது அந்த பிடியிலே நமக்கு உணர்கிறது, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தையே நான் செய்வேன். என்னுடைய விருப்பம், என்னுடைய வாஞ்சை என்றல்ல, அவை ஒன்றுக்கு உதவாது. உம்முடைய சித்தத்தையே நான் செய்வேன் என்பதுதான் இப்போது நாம் எடுக்கிற ஒரு பெரிய ஆவியில் எளிமை உள்ளவர்கள். என் பிரியமான சகோதரனே, உங்கள் வீட்டில் நடைபெற்ற திருமணம் தெய்வ சித்தத்தின்படியானது தானா? நீங்கள் வாங்கின வீடு தெய்வ சித்தத்தின்படியானது தானா? நீங்கள் விற்றது தெய்வ சித்தத்தின்படியானது தானா? நீங்கள் பழகுவது தெய்வ சித்தத்தின்படி தானா? நீ ஒவ்வொரு நாளும் கூடி கூடி பேசுகிறாயே, அந்த உறவு தெய்வ சித்தத்தின்படியானது தானா? நீ போகிற சபை தெய்வ சித்தத்தின்படியான சபை தானா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. தேவ சித்தத்தை செய்வதுதான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். என் இஷ்டப்படி நடப்பேன், என் மனம் போல போவே என்பது ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் அல்ல. ஆண்டவர் முதலாவது யூதருக்கும் ரோமானியருக்கும் கற்றுக் கொடுத்த பாடம் இதுதான், ஆவியிலே எளிமையாக இருங்கள் என்று. பிரியமான அந்த எளிமை என்பது என்ன? என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே என்று பரிசுத்த பவுல் பாரிசே அப்படி சொல்வதற்கு தேவன் என்னை மன்னிக்க வேண்டும். ஆனால் பரிசுத்தவான் அப்படித்தான் இருந்திருக்கா. யோசர் அரகன் பாரிசே. அந்த எபிரேயர் மிகுந்த பெருமை உடையவர். கர்த்தருடைய கழுத்தை தான் பிடித்தார். உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன? என் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆவியிலே எளிமை உண்டாயிற்று. அவருடைய பெருமை எல்லாம் தகர்ந்து போய்விட்டது. அருமையானவர், பிரியமானவர்களே, தேவ சித்தத்தை செய்வது எப்படி? இப்போது பாருங்கள், சாசனத்தை கர்த்தர் சொல்லிக் கொண்டு வருகிறார். நிறைய வசனங்களை வாசிக்கும் போது கேட்டோம். இந்த சகோதரி வாசிக்கும் போது பாக்கியவான் பாக்கியவான் என்று நாம் கேட்டுக்கொண்டே வந்தோம். இவைகளை எல்லாம் கேட்கிறோம். பிரியமானவர்களே, அதன்படி நடப்பது எப்படி? நம்முடைய அரசியல் சாசனத்தின்படி நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் நடப்பார்களானால்
இந்த நாட்டில் 2 இடம் காலியாயிருக்கும். எதெல்லாம் காலியாயிருக்கும்? போலீஸ் ஸ்டேஷன் காலியாயிருக்கும், கோர்ட்டு காலியாயிருக்கும், அப்போ கூட இன்னொரு இடம் காலியாயிருக்கும், சிறைச்சாலை காலியாயிருக்கும். எது நிரம்பி இருக்கும்? சபை நிரம்பி இருக்கும். ஆனால் ஜனங்கள் கான்ஸ்டிடியூஷனை மதிக்கவில்லை, அமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை. லா மேக்கர்ஸ் பிகம் லா பிரேக்கர்ஸ். சட்டத்தை உருவாக்கக்கூடிய சட்டத்தை மீறி போகிறார்கள். பிரியமானவர்களே, இப்போது நான் எப்படி நடந்து கொள்வது? பிரியமானவர்களே, நீங்கள் நிறைய பிரசங்கம் கேட்கிறீர்கள், டைரியிலும் நிறைய எழுதி வைத்திருக்கிறீர்கள். எத்தனை பிரசங்கத்தின்படி நான் வாழ்ந்திருப்பேன்? என்னை பார்த்து நான் கேட்கிறேன். சுந்தர்ராஜ், you have preached a lot of messages. ஏராள செய்தியை சபைக்கு கொடுத்திருக்கிறாய். எத்தனை செய்தியின்படி நீ வாழ்ந்திருக்கிறாய்? That's a very big question. I'm answerable before God. தேவனுக்கு முன்பு நான் பதில் சொல்ல வேண்டும் இந்த வார்த்தைக்கு. நான் ஒரு வருடத்தில் 52 பிரசங்கம் பண்ணுகிறேன்னு சொன்ன வா மகனே, உனக்குள்ள இந்த ஆசனத்தில் அமரு, காலை ஆட்டி கொண்டு உட்கார்ந்து என்று சொல்ல மாட்டாய் என் ஆண்டவர். எத்தனை வசனங்களுக்கு நீ கீழ்ப்படிந்தாய்? In your personal life, how much the message has been translated as experience? அனுபவமாக நீ சொன்ன பிரசங்கம் உன் வாழ்க்கையில் எத்தனை பங்கு வந்திருக்கிறது? நிச்சயமாக என் ஆண்டவர் என்று கேட்பார். வசனம் கேட்கிற உங்களையும் கேட்பார். எந்த அளவுக்கு வசனத்துக்கு மதிப்பு கொடுத்தீர்கள்? உங்களை பகைக்கிறவர்களை சிநேகியுங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும் எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் சிநேகிக்கிறோம் என்று? யாவரோடும் சமாதானமாக இருக்கிற நாடு. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறேன்? உடனே எங்க கோடு போடுவோம், இன்னாரோடு இருக்க மாட்டோம், இன்னாரோடு இருக்க மாட்டோம். அப்படியானா என்ன அர்த்தம்? யாவரோடும் சமாதானமாக இருக்க மாட்டோம். பிரியமானவர்களே, நம்முடைய மனம் போல வாழ்ந்து கொண்டு வேதத்தை கையில் வைத்து பிரசங்கம் பண்ணுகிறோம், வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆராதனைக்கு வருகிறோம். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? We stop attending service. We must stop preaching the gospel. So பிரசங்கம் பண்ணுவதை போதகர் நிறுத்த வேண்டும். எப்பொழுது பிரசங்கிக்கிற வார்த்தையின்படி போதகராலே வாழ முடியாதோ அவர் பிரசங்க மேடையை விட்டு இறங்க வேண்டும். எப்பொழுது சபை வேத வசனத்தில் வாழாதோ அந்த சபைக்கு வருவதை நிறுத்த வேண்டும். அர்த்தமில்லாத கூட்டம், அர்த்தமில்லாத சபைகள், தேவத்தின் மகிமையை வெளிப்படுத்தாத கூட்டங்கள். என் அருமையான சபையே, ஆண்டவருடைய சட்டங்கள் வார்த்தைகள் மதிக்கப்பட வேண்டும். ஆகவே அவர் சொன்னார், எப்படி நாம் கேட்பது என்று, எப்படி வசனத்தின்படி நடப்பது. நிறைய பிரசங்கத்தை கேட்கிறோம். வீட்டுக்கு போகும்போது கேட்பார்கள். ஆலயத்துக்கு வராத யாரும் சந்தித்தால் இன்றைக்கு என்ன பிரசங்கம்? இன்றைக்கு பிரசங்கமா? ஆஹா, வண்டர்ஃபுல் மெசேஜ், மிக அருமையான பிரசங்கம், கேட்பதற்கு திகிலாக இருந்தது. என்ன பேசினார்? வந்து ஏம்மா என்ன பேசினார் பாஸ்டர்? நல்ல பேசினாரே. என்ன பேசினாரு? இதுதான் பேசினார். என் அருமையான சகோதரனே, ஏன் நினைவில் இல்லை? வேண்டுமென்று தள்ளவில்லை. நீங்கள் வேண்டுமென்று பிரசங்கத்தை தள்ளவில்லை. குடும்ப பிரச்சனைகள், வழியிலே கேட்ட செய்திகள், இருதயத்தில் உள்ள பாரங்கள் கேட்ட வசனத்தை அழித்து விட்டன. அதனாலே தான் மறந்து போய்விட்டதை தவிர கேட்ட செய்தியை மறக்க வேண்டும் என்று யாரும் பிரயாசப்படுகிறது இல்லை. அதை மறந்து விடுகிறார்கள் செய்தியை. இப்போது ஒரு கேள்வி, என்ன செய்ய வேண்டும்? அருமையானவர்களே, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவான் 14:25. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களோடு தங்கி இருக்கும்போது இவைகளை சொன்னேன். அவர் பண்ணின பிரசங்கத்தை நினைவூட்டுகிறார். மறந்து போனீர்களே. அவர் கேட்கிறார்கள், அமைப்பு சட்டம் என்று எப்போது பிரசங்கம் பண்ணினீர்? போன வாரம் நான் பிரசங்கம் பண்ணினேன் அல்லவா என்று நான் உங்களை ஞாபகப்படுத்துவது போல இயேசு ஞாபகப்படுத்துகிறார். என்ன ஞாபகப்படுத்துகிறார்? வாசியுங்கள். நான் உங்களோடு தங்கி இருக்கையில்
இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எப்போது சொன்னேன்? உங்களோடு தங்கி இருக்கும்போது நான் பேசினேனே. நான் சினகாக்களை பேசவில்லை, நான் மேடையில் பேசவில்லை, உங்களோடு தங்கி இருந்தேனே ஒரு வீட்டில், ஒரு மரத்தடியின் மலையிலே. அப்போதெல்லாம் இவைகளை சொன்னேனே, ஞாபகம் இருக்கிறதா என்றார். அவள் என்ன சொன்னார்கள்? ஒருத்தர் பார்க்குறாங்க. சொன்னாரா? மறந்து போய்விட்டது. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும். அப்படியான பரிசுத்த ஆவியானவர் வேலை என்ன? நினைப்பூட்டி போதிப்பது. அப்படியானால் உண்மையாகவே வசனத்தை நமக்கு போதித்தது யார்? பரிசுத்த ஆவியானவரா? பரிசுத்த ஆவியானவர் தான் வசனத்தை நினைவூட்டி போதிக்கிறவர். அப்படியானால் உண்மையிலே வசனத்தை நமக்கு முதலாவது போதித்தது யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வசனத்தை போதிக்கிறார். இப்போது கிறிஸ்துவின் ஆவியிலே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறோம். அடுத்த பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளாக ஏற்றுக்கொண்டால் இயேசு கிறிஸ்து நமக்கு வார்த்தைகளை தருகிறார். இதை நாம் மறந்து விடுகிறோம். கவலைப்படாதீர்கள். மறந்து விடுவதனாலே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய மனதிலே ரெண்டு இடங்கள் இருக்கு. ஒன்று மனம். மனதிலே கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். மனமானது வசனத்தை நிறைய கேட்கும். வாசற்படியை தாண்டும் போது போட்டு வந்து செருப்பு காணாமல் போய்விட்டால் வசனமும் காணாமல் போய்விடும். என் அருமையான சபையே, மறந்து போவதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வசனங்கள் மறந்து போகும். அதற்கு கர்த்தர் நம்முடைய வசனங்கள் எல்லாம் மனதுக்கு மாத்திரம் போகாது. மனதிலிருந்து எங்கே போகும்? உள் மனதுக்கு, சப்கான்சியஸ் மைண்ட். நல்ல ஞாபகம் வையுங்கள். வசனங்கள் எல்லாம் மனதுக்கு போகாது. மனம் அவ்வளோ பெரிதல்ல. வசனம் மனதை எல்லாம் என்ன செய்கிறோம்? மறந்து போகும். ஆனால் இந்த வசனம் எல்லாம் எங்கே இருக்கும்? உள் மனதில் போயிடும். அந்த உள் மனதை யார் தொடுவார்? பரிசுத்த ஆவியானவர் தொடுவார். அடுத்த வாரம் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது இந்த வாரம் கேட்ட வசனத்தை ஆவியானவர் தொடுவார். அந்த வசனம் டைரியிலிருந்து தொட மாட்டார். எங்கிருந்து தொடுவார்? உங்கள் உள் மனதிலிருந்து தொடுவார். ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய வேலையெல்லாம் மனதில் நடக்காது. எங்கே நடக்கும்? உள் மனதில் நடக்கும். இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், வசனத்தை மறந்து போவதனாலோ பிரசங்கத்தை மறந்து போடுவதனாலோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கேட்க வேண்டிய அளவுக்கு வசனத்தை கேளுங்கள். உங்களை நினைவுபடுத்துகிற வேலை யாருடைய வேலை? பரிசுத்த ஆவியானுடைய வேலை. எவ்வளோ அருமையாக கர்த்தர் வைத்து பிரசங்கமும் அவர் தான் பண்ணணும், ஞாபகப்படுத்துவதும் அவர் தான். எவ்வளவு அருமையாக நமக்கு கர்த்தர் வேலை செய்கிறார். அருமையாக பார்த்தீர்கள். ஆகையினால் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த அமைப்பு சட்டத்தை நீங்கள் மறந்து போனால் ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வார்? உங்களுக்கு நினைவுபடுத்துவார். ஆகையினாலே நீங்கள் தாழ்மையாக இருந்தால் போதும், கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கலாத்தியர் 1:16. கலாத்தியர் 1:16. கொஞ்சம் சீக்கிரமாய் வாங்க. இப்பொழுது பரிசுத்த பவுலுக்கு இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று வெளிப்பாடு வருகிறது. பரிசுத்த பவுல் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர், பரிசேயன், எபிரேயன், பென்யமீன் கோத்திரத்தான், வைராக்கியம் உள்ள ஒரு யூதன், இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாதவர். அப்பேற்பட்ட மனிதர் சொல்கிறார், நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாதவர், என் அறிவை நான் பயன்படுத்தவில்லை, என் ஞானத்தை பயன்படுத்தவில்லை, நான் உடனே தெய்வ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தேன் என்றான். அவனுடைய பெருமை உடைந்து நொறுங்கினபடியினாலே அவன் தேவனை கண்டான். பரிசுத்த பவுலுடைய பெருமை மாத்திரம் உடையாது இருக்குமானால் அவனுக்கு இயேசுவை அறிந்திருக்கவே மாட்டான். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பெருமையின் ஆவி இருக்கிறது. தாங்கள் ஏதோ ராஜகுமாரர்கள் போலும் ராஜகுமார்த்திகள் போல அவருடைய குடும்பங்களை நடந்து கொள்வது மதிக்காமல் நடக்கிறார். கணவனை மதிக்காமல் நடக்கிற மனைவி ஒரு ஹாட்டினஸ், ஒரு பெருமை உள்ள ஆவி. கர்த்தர் உனக்கு தரையாக தந்த கணவனை மதிக்காமல் நடக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? கிறிஸ்தவ பெண்களுக்கு தேவனுடைய சட்டத்தின்படி
கணவனை மதிக்க வேண்டும் என்று சொல்லும்போது நான் மதிக்க மாட்டேன், என் இஷ்டப்படி நடப்பேன் என்று சொல்லி முழங்கால் பண்ணிட்டு ஜெபிப்பதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது அருமையானவர்களே? ஹாட்டினஸ், பெருமை. பிள்ளைகளை நேசிக்காத பெற்றோருக்கு என்ன உரிமை இருக்கிறது பிள்ளைகளை கண்டிக்க? என் இஷ்டப்படி நான் இருப்பேன் என்று பிள்ளைகளுக்கு சொன்ன பிறகு பிள்ளைகள் நேசிப்பார்களா? பிரியமானவர்களே, ஆகவே ஹாட்டினஸ் அது பெற்றோருக்கோ பிள்ளைகளுக்கோ மாமியாருக்கோ மருமகளுக்கோ யாருக்கு இருந்தாலும் அது உடைபட வேண்டும். அப்போதுதான் தேவ சித்தம் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆகவே நாம் அந்த பெருமை உள்ளவர்களாக, பெருமைக்குரியவர்களாக இருக்கலாம், பெருமை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. பெருமைக்குரியவர்கள் என்ன அர்த்தம்? சிறப்பு உள்ளவர்கள் அர்த்தம். பெருமை உள்ளவர் என்ற ஹாட்டினஸ் அப்படி இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, இப்போது பார்ப்போம். ரோமர்கள் யூதர்கள் 2 பேரும் தான் அன்றைக்கு இருந்த ஜனங்கள். அருமையானவர்களே, ரோமர்களும் யூதர்களும் சொல்கிறார்கள், ரோமரை கேளுங்கள், நான் எப்போதும் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் என்பார். ரோமருக்கு எப்போது பார்த்தாலும் கூட்டமாக சாப்பிட வேண்டும். யூதர்களுக்கு எப்போதும் விருந்து, அந்த வீட்டில் விருந்து, இந்த வீட்டில் விருந்து என்று. பிரியமானவர்களே, 2 கூட்டத்தையும் பாருங்கள், விருந்து களியாட்டு இதுதான். ரோமருக்கு எப்போதும் குடிக்கணும், விரிக்கணும், சாப்பிடணும். யூதர்களுக்கு எப்போ பார்த்தாலும் விருந்து மண்டபத்திலே இருக்க வேண்டும். இப்படி 2 கூட்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். விருந்து மண்டபத்திலே காலத்தை செலவிடாதே ரோமானியரே. அவளை பார்த்து யூதர்களே, விருந்து மண்டபத்திலேயே நேரத்தை செலவழிக்காது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீங்கள் மற்ற மனிதர்களுக்காக துயரப்படுங்கள், ஏழைக்காய் பராமரிக்காய் ஒன்றுமில்லாதவர்களுக்காக துயரப்படுங்கள், ரட்சிக்கப்படாத மக்களுக்காக துயரப்படுங்கள் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீங்களே சாப்பிட்டு மகிழ்ந்து நேரத்தை போக்காதீர்கள். உணவற்றிருக்கவனுக்காகவும் எளியவனுக்காகவும் துயரப்படுங்கள். சத்தியத்தை அறிகிற ஜீவ அப்பம் இல்லாதிருக்கிற ஜனங்களுக்காக நீங்கள் துயரப்படுங்கள், அழுது புலம்புங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அடுத்தபடியாக ரோமர்களையும் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்களுடைய சரீர பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்வோம் என்று. யூதர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் ஞானத்தினாலே செய்வோம் என்று. ரோமர்கள் சொல்லுகிறார்கள் சரீர பலம், யூதர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் ஞானம், இதனாலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 5ஆம் வசனம் வாசியுங்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆம், நீங்கள் அமைதியாயிருங்கள், சாந்தமாயிருங்கள், அதனாலே தான் பூமியை சுதந்திரிக்க முடியுமே தவிர பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நீங்கள் பூமியை சுதந்திரிக்க முடியாது. சாந்த குணம் உள்ளவர்கள் தான் இந்த பூமியை சுதந்திரிக்க முடியும். கிறிஸ்தவர்களாகிய நாம் மாம்சீக போராட்டத்தினால வைராக்கியத்தினால் ஜெயிக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளான சாந்த குணம், சகிப்பு தன்மையை நமக்கு வெற்றியை கொண்டு வரும். அருமையானவர்களே, ரோமர்களுக்கு ஒரு பெரிய தைரியம், நாங்கள் பணக்காரர்கள். யூதர்களுக்கு ஒரு பெரிய தைரியம், நாங்கள் பெரிய மதத்தை வைத்திருக்கிறோம், பெரிய ஆலயம் இருக்கிறது, வழிபாடு இருக்கிறது, பலி செலுத்துகிறோம், அன்றாடம் ஆராதனைக்கு போகிறோம், அந்திப்பலி, பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, எத்தனையோ பண்டிகைகளை வைத்திருக்கிறோம் என்று மதத்திலே ஒரு வைராக்கியம். இவர்களுக்கு செல்வத்திலே வைராக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார் 6ஆம் வசனம், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த 2ம் அல்ல, நீதி மேல் பசி தாகம் உள்ளவர்களே பாக்கியவான்கள். செல்வத்தை உடையவர்கள் அல்ல, இந்த மத கோட்பாடுகளை உடையவர்கள் அல்ல, சடங்காச்சாரங்களை உடையவர்கள் அல்ல, பெரிய கோபுரங்களை எழுப்பி ஆலயத்தை கட்டியிருப்பது அல்ல, அங்கே நடைபெறுகிற வழிபாட்டு முறைகள் அல்ல. எவர்கள் பாக்கியவான் என்றால் நீதியை விரும்புகிற மனிதர்களே பாக்கியவான்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, அன்றைக்கு ரோமர்களுடைய இருதயம் கெட்ட சிந்தையால் இருந்தது. யூதருடைய மனமும் கெட்ட, இத்தனை ஆலயத்துக்கு போனார்கள், கர்த்தரை வழிபட்டால் இருதயமும் சுத்தமில்லை. ரோமர்கள் நன்றாக உடுத்தினார்கள், ராஜகுமாரர்கள் விளங்கினார்கள், உள்ளமோ அசுத்தமாக இருந்தது. வேதம் சொல்கிறது, 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். நீங்கள் கோபுரத்தை கட்டி எழுப்பதனால தரிசிக்க மாட்டீர்கள், நீங்கள் நிறைய காணிக்கை கொடுப்பதனால தரிசிக்க மாட்டீர்கள், நீங்கள் வழிபாடு செய்வதனாலே தரிசிக்க மாட்டீர்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களை தேவனை தரிசிப்பார்கள். எல்லா பழக்க வழக்கங்களையும் கர்த்தர் மாற்றினார். ரோமருடைய யூதருடைய சகலவித தத்துவங்களையும் உடைத்து எரிந்து
தேவன் புதிய சட்டங்களை உண்டு பண்ணினார். பிரியமானவர்களே, அன்றைக்கு அவர்கள் நினைத்தார்கள் யுத்தத்தினாலே ராஜ்யத்தை பெருக்க முடியும். எங்களுடைய ராஜ்யத்தை யுத்தத்தினாலே பெருக்குவோம் என்று ரோமர் எண்ணினார்கள், யூதர்கள் எண்ணினார்கள். தேவனோ தனது ராஜ்யத்தை எப்படி கொண்டு வருவேன் என்றார். 9ஆம் வசனம் வாசி. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அருமையானவர்களே, உலகத்தினுடைய எல்லா தத்துவங்களுக்கும் மாறாக வித்தியாசமான ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துடைய சட்டங்கள் உலகத்துடைய சட்டங்களுக்கு மிக வித்தியாசமானது. புரிகிறதா உங்களுக்கு? ஆகவே நான் கிறிஸ்தவன் என்று சொன்னார் உலகத்தின் வழியில் நான் நடக்க மாட்டேன். பரீட்சைக்கு போகிற என் கிறிஸ்தவ மாணவனே, மாணவியே, நீ அங்கு பரீட்சை காலிலே உனக்கு சந்தர்ப்பம் இருந்தாலும் நீ காப்பி அடிக்கக்கூடாது என்கிற காரணம் நீ பிடிபட்டு விடுவாய் என்றல்ல, உன்னுடைய சட்டம் சொல்கிறது நீ காப்பி அடிக்கக்கூடாது என்று. தேவன் உனக்கு கொடுத்த சட்டம், அதை செய்யாதே என்று. ஆகவே எல்லா இடத்திலும் மாணவர்களோ அதிகாரிகளோ மேனேஜர்களோ அடிமைகளோ யாராயிருந்தாலும் தேசத்தின் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். அருமையானவர்களே, இப்போது பாருங்கள், பியூட்டிடியூட்ஸ், இந்த வார்த்தைகள் எல்லாம் பாக்கியவான்கள் 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 என்று வந்திருக்கிற எல்லாமே ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்கின்றன. இதை வாசிப்பது நம்முடைய மனதுக்கு மிக எளிமையாக இருக்கிறது. இதை வாசிப்பதுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு நிமிடம் அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். அந்த வசனத்தை நீங்கள் எல்லாம் உங்கள் வேதத்தை திறந்து அந்த பாக்கியவான்கள வசனத்தை, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்களிலிருந்து தொடர்ந்து சில வசனங்களை நீங்கள் பாருங்கள். இது ஒன்று கஷ்டமான வசனங்களே அல்ல, மிக எளிய அருமையான வசனங்களை நமது ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்முடைய மனதுக்கு இது கஷ்டமே அல்ல. அதை வாசிப்பதும் கஷ்டமல்ல, அதை புரிந்து கொள்வதும் கஷ்டமல்ல, அதை சகித்துக் கொள்வதும் கஷ்டமல்ல. We love these verses. இதை எல்லாரும் நாம் விரும்புகிறோம். ஆனால் இந்த வசனங்கள் நம்முடைய உள் மனதிலே வெடி மருந்து போல இருக்கும். நம்முடைய மனதிலே அமைதியாக இருக்கிற வசனங்கள் பரிசுத்த ஆவியானவராலே நம்முடைய உள் மனதிலே தொடப்படும் பொழுது அது வெடி மருந்தாக வேலை செய்யும். ஆம், ஒரு மருந்து அமைதியாக இருக்கும், துப்பாக்கி அமைதியாக இருக்கும், ட்ரிகரை இழுத்த உடனே அது வேலை செய்வது போல உள் மனதிலே பரிசுத்த ஆவியால் இறங்கின உடனேயே நாம் கேட்ட வசனங்கள் எல்லாம் வெடி மருந்தை போல இந்த உலகத்தில் வேலை செய்யும். அருமையானவர்களே, சாத்தானுடைய கோட்டைகள் தகர்ந்து போகும். அப்படி வல்லமை உள்ள வார்த்தைகளை நாம் வைத்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது தான் கஷ்டமாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்வது எளிது, அதை சேகரிப்பது எளிது. ஆனால் உள் மனதிலே அவைகளை ஆவியான நிறைவூட்டி இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுந்தாயா என்று சொல்வது தான் கஷ்டமாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, வேத வசனத்தை இன்சுலின் போல எடுக்காதீர்கள். இன்சுலின் காலையில் என்னை பொறுத்தவரை காலையில் எடுப்போம், மாலையில் எடுப்போம். காலையில் ஒரு ஜெபம், மாலை ஜெபம். நாட் ஜஸ்ட் லைக் டேக்கிங் இன்சுலின், அப்படி அல்ல, ஜஸ்ட் லைக் பிரீத்திங். எப்போது நம்ம சுவாசிக்கிறோம், காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை என்று இருக்குமானால் இன்னொரு இரவே வராது, சரித்திரம் முடிந்து விட்டதுன்னு அர்த்தம். நாம் மூச்சு விடுவது போல தான் இருக்க வேண்டும் நாம் வசனத்துக்கு கீழ்ப்படிவது. எப்போதாவது வசனத்தை கேட்பேன், எப்போதாவது கீழ்ப்படிவேன் என்றல்ல, என் ஜீவிய காலம் முழுவதும் நான் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பலி செலுத்துவேன். அது புத்தி உள்ள ஆராதனை. எத்தனை பேர் அப்படி செய்ய தீர்மானம் பண்ணுகிறோம்? ஹல்லேலூயா. நாம் அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அருமையானவர்களே, you understand the very important thing. The Bible brings discomfort to normal man. வேதம் என்பது நமக்கு சமாதானத்தை தராது. எப்போதுமே வேதம் எப்போதும் சமாதானத்தை தராது. நீங்கள் சிஎம்சியில் போய் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் அங்கே சில போர்டு இருக்கும் பாருங்கள், அதில் எழுதியிருக்கும் த சயின்ஸ் ஃபார் கேன்சர், கேன்சர் வியாதிக்குள்ள அடையாளங்கள். டயபெட்டிக்கு போட்டிருக்கோம், அவர்களுக்கு சர்க்கரை நோயாளிக்குள்ள சிம்டம்ஸ். வாஸ்த உடனே சர்க்கரை வியாதி வந்திருக்கும். இதை வாஸ்த உடனேயே நமக்கு கேன்சர் தானோ, தொண்டை ஒரு மாதிரி வறண்டுக்கிட்டே இருக்குன்னு, தண்ணி குடி.
அருமையானவர்களே, அதை வாசித்த உடனே நமக்கு உண்டாகிறது டிஸ்கம்ஃபர்ட். மெடிக்கல் புல்லட்டினை வாசித்த உடனேயே நமக்கு டிஸ்கம்ஃபர்ட் வருகிறது. பைபிளை வாசிக்கும் போது டிஸ்கம்ஃபர்ட் வர வேண்டும். இப்படி நான் வாழவில்லையே, இப்படி நான் இருக்கவில்லையே, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லையே, அன்பு நிறைந்ததாக நான் இருக்கவில்லையே என்று ஒரு உணர்வு வருமானால் நாம் இப்படி இருக்க மாட்டோம். பிரியமானவர்களே, வேதத்தை வாசித்த பிறகு உங்களுக்கு தொந்தரவு வருகிறதா? நான் கண் வல்ல தொந்தரவு சொல்ல, வாசிக்கும் போது கண்ணில் கண்ணீர் வடியும் அதல்ல. உங்கள் இருதயத்திலே தொந்தரவு வருகிறதா? எனக்கு ஒரு வசனத்தை வாசிக்க முடியாது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எந்த வசனம்? என்னால் இந்த வசனத்தை வாசிக்க முடியாது, என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணும் என்று சொல்லியிருக்கிறேன். எந்த வசனம்? நான் இனி உங்களை ஊழியக்காரர் சொல்லாதபடி நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுவேன். அந்த வசனத்தை வாசிக்க முடியாது. என் ஆண்டவர் என்னை சிநேகிதன் என்று அழைக்கும்படியான அவ்வளவு அன்பு, மை ஃப்ரெண்ட் என்று என்னை என் இயேசு கூப்பிடுவது வாசிக்க முடியாத அளவுக்கு அது அவ்வளவு அன்புள்ள வார்த்தை. என் பிரியமான சகோதரனே, சகோதரியா, வேதத்தை வாசிப்பதனாலே இருதயத்தில் என்ன பாரம் உண்டாயிற்று? அருமையானவர்களே, இன்னொரு கேள்வி, மன்னித்துக் கொள்ளுங்கள். காலையிலே வேதம் வாசித்தீர்களா? காலையிலே வேதம் வாசித்தீர்களா? வாசிக்க ஆசையாக இருந்தது, போன வாரம் வைத்தது எங்கே என்று தெரியவில்லை என்று. கர்த்தர் அதை கிடைக்க பண்ணுவாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். காணாமல் போன பைபிளை தேடவே உங்களுக்கு கிடைக்கவே கர்த்தராக இயேசு வந்தார். என் பிரியமான சபை, நான் இப்படி சொல்வதெல்லாம் என் இருதயத்தின் பாரத்தினாலே சொல்கிறது, கேலிக்காக பரிகாசத்துக்கு அல்ல. பிரியமானவர்களே, ஆகவே வேதத்தை ஒரு கதையை போல வாசிக்க முடியாது. இட் வில் டிஸ்டர்ப் அஸ். சில பேர் எந்த தொந்தரவும் இருக்காது, எதுவும் இருக்காது. பேனா எடுக்கணும், கோடு போட்டுக்கிட்டே இருக்கணும். எதில்? பைபிளில். இந்த காம்போசிஷன் நோட்டு திருத்துற மாதிரி. அதில் எதுக்கு கோடா? இம்பார்ட்டன்ட்னா வேதத்தில் எது இம்பார்ட்டண்ட்? ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரை அத்தனை இம்பார்ட்டன்ட் தான். ஆக வாங்கின உடனே எல்லாத்திலையும் கோடு போட்டுருங்க. என் பிரியமான சகோதரனே, we are not here to underline the verses. We have to understand the word. தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன கவிதையில் ஒரு வரி சொல்லு, தப்பாக நினைக்கார்கள். பாஸ்டர் 72 வயசில் இந்த கவிதையை சொல்லுகிறார்கள், இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன். மலைப்பிரசங்கத்தபடி வாழ முடியவில்லை. பாரதிதாசனுடைய வார்த்தை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. கண்ணின் கடைப்பார்வையை காரியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் கடுகாகும். என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணானவள் கண்ணை காட்டிவிட்டால், அந்த பார்வையில் அவனுக்கு ஒரு உத்தரவு கிடைத்தால், ஒரு மலை கூட அவன் பெயர் தருவானா, அந்த மலை கூட அவனுக்கு எப்படி இருக்குமா? கடுகு போல இருக்குமா. யார் பார்வை பார்த்தா? அவன் நேசிக்கிற பெண் அவனுக்கு ஒரு கண் அசைவை காட்டினால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் கடுகாகும், கண்ணில் கடைப்பார்வை காட்டிவிட்டாள் என்று சொன்னான். ஒரு பெண்ணானவள் ஒரு பார்வையை காட்டினால் அந்த பார்வையை உடனே அந்த மலையை கூட தகர்த்துடும். எதனால்? இந்த பிகாஸ் ஆஃப் த டிவோஷன் டு தட் பர்சன். அந்த பெண்ணை அவன் அவ்வளவு நேசிக்கிறபடியினாலே மலை கூட அவனுக்கு எப்படி இருக்கிறது? கடுகாக இருக்கிறது. இயேசுவை, என் மணாளனை நான் நேசிப்பதனாலே மலை பிரசங்கமும் எனக்கு கடுகாகும். வாழ முடியாத மலை பிரசங்கத்தையும் என்னாலே வாழ முடியும். எப்போது என்றால், என் இயேசு தன் கடைப்பார்வையை எனக்கு காட்டிவிட்டார். அவரின் குமாரனாக எனக்கு இந்த மாமலையும் கடுகாகும். அவ்விதமாக கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும்படியாக மை டிவோஷன் டு பர்சன், இயேசு கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே நாம் முதலாவது பழக வேண்டியது, வேதத்தை வாசிப்பதற்கு முன்பு, மலை பிரசங்கத்தை வாசிப்பதற்கு முன்பு இயேசுவை நேசிக்க பழகுங்கள். வாசிக்க பழகுவதற்கு முன்பு நேசிக்க பழகுங்கள். லவ் தி லார்ட். இயேசுவை நாம் நேசிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே அதை செய்யாவிட்டால் நம் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக வாழவே முடியாது. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, ஆனால் சமயம் அதிகமாகிவிட்டது. ஆனாலும் ஒரு குறிப்பை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த ஒன்று தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் முடிப்பதற்கு இன்னும் என்னிடத்தில் நான் 7 குறிப்பு சொல்ல வேண்டும்.
சமயமில்லை. I'm very sorry, I have to share all the things. ஆனால் ஒரு சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று காட்டுவதற்கு போதுமான காரியங்கள் என்ன? கழுத்தில் சிலுவை போட்டிருக்கிறோம், எல்லாரும் அல்ல. கையில் வேத புத்தகம் வைத்திருக்கிறோம். நாம் எங்கு போனாலும் கையில் வேத புத்தகம் இருக்குது. மீட்டிங்கு போனால் வேத புத்தகம், கல்யாண வீட்டுக்கு போனால் வேத புத்தகம், எங்கே போனாலும் பைபிள் எடுத்துகிட்டு போகிறோம். என்ன அர்த்தம் தெரியுமா? இதனால் எங்களை வாழவே முடியல, இதை தூக்கி சுமக்கத்தான் முடியும்னு அர்த்தம். இதனால் எங்களை வாழவே முடியல, சிம்பிளி ஐம் கேரிங்னு அர்த்தம். அப்படி அல்ல பிரியமானவர்களே, உலகத்துக்கு ஒரு மெசேஜ், ஐ லிவ் பை திஸ் வேர்ட். இந்த வசனமே என் வாழ்க்கை. இதை சொல்வதற்கு தான் கையில் வேத புத்தகத்தை வைத்தோம். எத்தனை கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியும் அப்படி? என்னுடைய நான் வேதத்தின்படி வாழ்கிறேன் என்று சொல்லுவோம். வேத புத்தகத்தை கையில் தூக்கிக்கிட்டு அதன்படி வாழாமல் இருந்தால் என்ன அர்த்தம் அருமையானவர்களே? அதை விட ஒரு செங்கலை தூக்கிட்டு போனாலும் வீட்டுக்கு லாபமாக இருக்கும், வேத புத்தகத்தை தூக்கிட்டு போகிறதோட. ஆகவே இந்த நாளில் வேதத்தை கையில் எடுத்தால் அதுபடி வாழும்படி முயற்சி செய்யுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவர் தன்னுடைய அமைப்பு சட்டத்தில் மிக அருமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த பரிசேயர்கள் தினந்தோறும் உபவாசிப்பார்கள், அவர்கள் காணிக்கை செலுத்துவார்கள், தங்களை சுத்தமாய் வைத்துக் கொள்வார்கள், சடங்காச்சாரில் எல்லாம் உண்மை உள்ளவர்கள். அவருடைய நீதியை விட உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர மாட்டீர்கள் என்றார். ஆகவே பரிசேயருடைய நீதியை விட நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சாதாரண கிறிஸ்தவனை விட பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்கள் இன்னும் அதிக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நான் தான் சொன்னோம், முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று நான் தான் அவளுக்கு சொன்னோம். முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து விட்டு சத்தியத்துக்கு முழுக்கு போடவில்லையா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிறகு அசுத்தமான ஜீவியத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கவில்லையா? ஜனங்கள் கேட்பார்கள் அல்லவா, என்ன வித்தியாசம் உங்களிடத்தில் இருக்கிறது? எங்களை விட்டு பிரித்து போனீர்களே, முழுக்க ஞானஸ்தானம் எடுக்க போனீர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற போனீர்களே, என்ன வித்தியாசம் உங்கள் வாழ்க்கையிலே? உங்கள் சபையிலே ஒருவரும் பொய் சொல்கிறதே கிடையாதா? உங்கள் சபையில் உள்ளவர்களாக உண்மை பேசுகிறார்களா? சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறார்களா? தாழ்மை உடையவர்களாக இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறீர்களா? கேட்க மாட்டார்களா? வாட் இஸ் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்? பரிசுத்தாவியை பெற்றதனாலே நமக்கு உண்டான சாக்கியம் என்ன? we have created another denomination. இன்னொரு சபையை உருவாக்கினே தவிர தேவனுக்கு ஒரு சந்ததியை உருவாக்கினோமா? அருமையானவர்களே, ஆகவே என் பிரியமான சபையே, பெந்தெகோஸ்தே சபை ஆவியிலே வைராக்கியம் உள்ள சபையாக இருக்க வேண்டும். பெந்தெகோஸ்தே சபை தேவனது வல்லமையை வெளிப்படுத்துகிற சபையாக இருக்க வேண்டும். நாம் யாவரும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்தால் இந்த சபை பெந்தெகோஸ்தே சபையாக இருக்கும். பெரிய காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அருமையானவர்களே. ஆகையினால் இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறேன், அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், ஒருவன் உங்களை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் நீங்கள் 2 மைல் தூரம் போங்கள் என்றார். இந்த 2 மைல் தூரம் 1 மைல் கூட போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனாலும் சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நம்மை வற்புறுத்துகின்றன. 1 மைல் தூரம் நட என்று செய்ய வேண்டாததை செய்ய சொல்லுகிறார்கள். அநியாயத்தை அல்ல, நாம் செய்ய வேண்டாத காரியம், ஆனால் சட்டம் வற்புறுத்துகிறது. கடுமையான காரியங்கள் நம்மளை வற்புறுத்துகின்றன. ஆண்டவர் சொல்லுகிறார், 2 மைல் தூரம் நடந்து போ. 2 மைல் தூரம் நடப்பது தான் இயேசுவின் ஆவி. 10 ரூபாய் நீ செலுத்து, அநியாயமாய் கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுங்க, 20 ரூபாயாக கொடுத்து விடு. That is the spirit of Jesus. அதுதான் தேவனுடைய ஆவி. கிறிஸ்துவுக்காக நஷ்டப்படுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்க. எத்தனை பேர் நஷ்டப்பட ஆயத்தமாக இருக்கிறோம்? அருமையாக ஆண்டவருக்காக நஷ்டப்படுவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்?
ஒரு வார்த்தையை சகிக்க முடிகிறதா அருமையானவர்களே? இப்போது உங்களில் ஒருவர் எழும்பி நின்று பிரசங்கத்தை நிறுத்தையா அப்படி சொன்னால் என்னாலே பொறுத்து கொள்ள முடியுமா? அந்த அளவுக்கு பொறுமை இருக்கிறதா போதகருக்கு? யோவான் சானுடைய ஆவி பல மடங்காக வந்து இறங்கிருமே என் பிரியமான சகோதரனே. ஆகவே 2 மைல் தூரம் போய் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். லூக்கா 11:8. இதை வாசித்து முடிப்போம். லூக்கா 11:8. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனிதன் நடுராத்திரி 12 மணிக்கு போய் ஒரு வீட்டின் கதவை தட்டி கேட்கிறார், ஐயா 3 சப்பாத்தி இருந்தால் கொடுங்கள் என்று. அங்கே என்ன போட்டிருக்கு? 3 அப்பங்கள் 3 இட்லி இருந்தால் கொடுங்கன்னு 12 மணிக்கு கேட்குறான். உடனே நீங்கள் சொல்கிறீர்கள், இப்போ தான் பிள்ளைகளோடு படுத்துருக்குறோம், டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி இப்போ தான் அதுகள் வந்தது, இப்போ திடீர்னு நீ போட்ட சத்தத்தில் அது எழுந்துச்சுன்னா திரும்பவும் போய் உட்காந்துரும் டிவியில், தூங்க முடியாமல் நான் கஷ்டப்பட்டு இப்போ தான் தூங்க வச்சிருக்கிறேன், நீ வேறு அந்த கதவை தட்டாத போ பாடிட்டு உன்னை அவன் திரும்பவும் தட்டுறான். ஐயா, இந்த ஒரு முறை நண்பரே என் வீட்டில் ஒருத்தன் வந்திருக்கிறான், 3 அப்பம் நீ கடலாம் தாப்பா, சாப்பிட்ட பிறகு காலையில் வந்து வேறு வாங்கி தந்துருந்தேன் அப்படின்னு. உடனே சொல்லுகிறான், தொந்தரவு பொறுக்க முடியல, பிள்ளைகள்லாம் எழுந்திரும், இது படுத்துகிற பாடு அதை விட அதிகமாக இருக்கும், அதில் இவனே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எழுந்து அவனுக்கு கொடுக்க போகிறான். எப்படி கொடுப்பான்? நீ வருந்தி கேட்கிறது நிமித்தமாக என்ற எவ்வளவு தான் கொடுக்கணும்? 3 அப்பம் தான் கொடுக்கணும் வருந்தி கேட்டதுக்கு. அவன் நீ வருந்தி கேட்கிறது நிமித்தமாக கொடுக்காமல் வாசிங்க, தேவையானது 2 மைல் 1 மைல் தூரம் போகணும். அவசியமே இல்லை. ராத்திரி படுத்த பிறகு எழுந்து யாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்றாலும் வருந்தி கேட்கிறது நிமித்தமாக 1 மைல் தூரம் நடப்பது என்பது 3 அப்பங்களை எடுத்து கொடுப்பது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாக இல்லாவிட்டாலும் அவனை தொந்தரவு பொறுக்க முடியாதபடி அவனுக்கு 2வது மைலை இவன் கடந்து போவான் என்று நமக்கு ஆண்டவர் சொல்கிறார். தொந்தரவு பொறுக்க முடியாமல் அல்ல, அன்பினாலே 2வது மைலை கடந்து போவீர்களாக. தேவ அன்பினாலே நீங்கள் இன்றைக்கு 2வது மைலை கடந்து போவீர்களானால் நீங்கள் தேவனது பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அமைப்பு சட்டம் நம்மை பார்த்து இன்று பேசுகிறது, நீ கிறிஸ்தவ பிரஜையாக இரு, நீ தேவனது ராஜ்யத்தின் சட்டங்களை மதித்து நட, சட்டங்களை மதிக்காவிட்டால் நீ தேவராஜ்யத்தில் காணப்பட மாட்டாய். தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணலாம், தேவராஜ்யத்தின் சட்டங்களை படிக்கலாம், தேவராஜ்யத்தின் சட்டத்தின்படி நடக்காவிட்டால் தேவராஜ்யத்தில் காணப்பட மாட்டோம். மறுபடியும் பெறாத ஒருவனும் அந்த ராஜ்யத்துக்கு வருவது இல்லை என்று வேதம் சொல்கிறபடியினாலே யாவரும் மிக ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய வார்த்தைப்படி வாழ தேவன் உதவி செய்வாராக. ஆமென். நாம் எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் அருமையான சகோதரனை சகோதரியே, கிறிஸ்தவம் என்பது அரசியல் கட்சி அல்ல, கிறிஸ்தவம் என்பது அர்ப்பணிப்பின் படை, கிறிஸ்தவம் என்பது பரிசுத்த ராஜ்யத்தின் அழைப்பு, கிறிஸ்தவம் என்பது விசுவாசத்தின் அழைப்பு. ஆகவே அருமையானவர்களே, வேத சட்டங்களின்படி நாம் வாழாவிட்டால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. இந்த தேசத்தின் சட்டத்தின்படி வாழாவிட்டாலும் இந்த தேசத்தில் வாழ்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சட்டத்தை மதிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழவே முடியாது. ஆகையினால் வசனத்தை கேட்கிறவர்களாய், வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் மாத்திரம் இராதபடி வேத வசனத்துக்கு நீங்கள் அதிகமாய் கவனம் செலுத்துங்கள். ராக்காலத்தில் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட், உங்களுடைய உள் மனதிலே பதிக்கப்பட்ட வசனங்களை ஆவியானவர் நினைவுபடுத்துவாராக. நினைவுபடுத்துகிற வசனங்களின்படி வாழ பிரயாசப்படுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பேன் என்று தீர்மானம் எடுங்கள். தேவனுக்கு பிரியமாய் நடங்கள். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பக்தன் சொல்லுகிறான், தேவனுடைய கிருபை பெரிதல்லவோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவைக்கு தெய்வ கிருபை என்று. தாழ்மை உள்ளவிடத்தில் தங்கிடுதே கிருபை,
வாழ்நாளெல்லாம் தெய்வ கிருபை என்னை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று பெருமை எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு தேவ கிருபையை பற்றி கொண்டு ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். இன்றைய வசனங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், உங்களில் இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாமல் ஞானசாரம் எடுக்காமல் இருந்திருப்பீர்களானால், ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நாட்களை தவற விடாதீர்கள், நாட்களை தள்ளி போடாதீர்கள், ரட்சணிய நாள் இன்றே என்று சொல்லுகிறார். ஆகவே சட்டங்களுக்கு கீழ்ப்படிய நீங்கள் தேவ பிள்ளையாக மாற வேண்டும். ஆகையினாலே தேவராஜ்யத்துக்குள் வாருங்கள். அதன் பிறகுதான் இந்த சட்டங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று நீங்கள் அழைக்கப்படுவதற்கு பாத்திரமான்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் வேத வசனத்தை இப்போது கேளு. யார் யார் உங்களிலே நான் ரட்சிக்கப்பட, நான் ஞானஸ்நானம் எடுக்க நான் இப்பொழுது தீர்மானிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தயவு செய்து உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுது நான் ஞானஸ்நானம் எடுக்க ஒப்புக் கொடுக்கிறேன் என்று இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் சபையில் இருப்பீர்களானால், அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் தீர்மானம் செய்வதாக இருந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவு செய்து கரம் தூக்கியவர்கள் சற்று எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக ஜெபித்து முடிப்போம். தயவு செய்து கரம் தூக்கியவர்கள் எழுந்து நில்லுங்கள். ஓ ஜீசஸ்.